வெல்கம் டு தம் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று நம்ம லெவல் தந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேக்கு எந்த லெவல்ஸ்லாம் நமக்கு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக ஆக்ட் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. சரிங்களா? ஸோ இது டே, வீக்லி அண்ட் மந்த்லி சார்ட்டு. ஸோ இந்த லெவலில் பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இங்கே இருந்து மார்க்கெட்டு ஸோ நல்ல ஒரு ஹைலேருந்து லோ ஒரு 250 பாயிண்ட்ஸு ப்ளஸ் திரும்பவும் கீழே இருந்து மேலே ஒரு 300 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் மார்க்கெட் கீழே அதே மாதிரி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தான். டோட்டலாக இன்றைக்கி ஒரு 800 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் நமக்கு நம்ம ப்ரொடிக்ஷனில் கிடச்சிருந்தது. ஸோ இந்த 48,000 கால் அண்ட் புட் அந்த சார்ட் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்க்காதவங்க என்னோடய நேற்று வீடியோ போய் பாருங்கள். ஸோ டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 48,048 முடிஞ்சிருக்காங்க. ஸோ இதான் அண்டர்லைங் வேல்யூ. ஸோ நமக்கு நாளைக்கு என்னென்ன ஆக்டிவ் கான்ட்ராக்டர்ஸ் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா 48,000 புட் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 48,200 கால், 48,000 கால் ஆப்ஷன், அப்புறம் 48,100, 48,100 புட்டு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே 48,200, 48,500 கால் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன் தந்திருக்காங்க. 49,000 ஓடிஎம் ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதே மாதிரி புட்டில் 47,900 ஒரு இம்பார்ட்டண்ட்டாக லெவலாக இருக்கும். 47,800 ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலாக இருக்கும். 47,500 புட் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. 47,000. ஸோ மார்க்கெட் டவுன் சைடில் ஒரு 1000 பாயிண்ட்டும் அப் சைடில் ஒரு 1000 பாயிண்ட்டும் தந்திருக்காங்க. ஸோ இன்பிட்வீனில் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஸோ 48,000க்கான அந்த ஒரு லெவல் கால் ஆர் புட், ஸோ எந்த சைடு மார்க்கெட் போதோ ஸோ அவங்க எங்கே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட், அதாவது இந்த 48,000 கால் ஆர் புட் யார் 212 ரூபாவை சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அவங்களோட அடுத்த டார்கெட் 277, 291, 374, 439. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 48,200 காலார் புட்டு, அவங்க யார் 196 ரூபாவை சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அவங்க இந்த அடுத்தடுத்த லெவல்ஸ் போயிட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ 196 சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா 255, 271, 368, 415, ஸோ 47,800. ஸோ இந்த லெவலில் காலார் புட்டு யார் 277 ருபீஸை பாயிண்ட்ஸை ஹோல்டு பண்ணுறாங்களோ சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட்டு 300, 356, 485, 528, 548. ஸோ ப்ளஸ் அதுக்கு மேலேயும் போகிறது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் 22nd பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஃபிபனாச்சி லெவல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இந்த 48,50க்கு மேலே வரும்போது ஸோ நமக்கு அடுத்த டார்கெட் 48,179, 48,258. அதுக்கு அதே சைக்காலஜிக்கல் நம்பர்லாம் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. 48,437, 48,500. ஸோ அதுக்கு மேலே போகும்போது 48,725, 49,000. ஸோ இதுதான் அப்சைட் லெவல்ஸு. டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் இன்றைக்கி மார்க்கெட் 21st ஃபஸ்ட் கேண்டிலோட லோ. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். 47,929. ஸோ இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுறானோ அப்போ நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஸோ whenever the market is today low, first candle low, when it is breaking, after breaking it has to be retest. Sometimes it will come to up to this level, then again breaking means then you go for the put option. So it will give the first target is this level, and again breaking down this level it will give this 47,712 and then 47,500. So up to downside 47,000 is the downside target. Okay guys, so these are the Fibonacci levels.
So downside levels after breaking the today low 47,929. So it will give the next target is 47,769, 47,712, and then 47,500, and then 47,384, 47,343, and then 47,053, 47,000. So these are the other downside levels. So in tomorrow expiry, so anyhow we will get a good volatility, and moment also we will get, momentum will be created. And then so price action level also given here. So this in between this level do not trade beginners. So 47,989, 48,000 to 48 to 56. So no trading zone, so do not trade in this level. Okay guys, so beginners do not trade in this box until breakdown. Okay, no trading zone. So until break this box, do not trade for beginners. Okay guys, so this is very important. So after breaking this level, upside level is 48,443, 48,500. So this psychological number I did not mention, so you can mark this psychological number. Whenever psychological number act as a good upside is a good resistance and downside is very good support. So after breaking under retest, then you go for the again call side. So 48,657, 48,734 upside level, 48,790, 48,837, 48,971, 49,000. If market is breaking this today market first candle down 47,967, then you get the target is 47,930, 47,855, 47,775, 47,658, 47,623, 47,512, 47,500, 47,360, 47,311, 47,149, 47,000. So these are the levels guys. So okay guys, very carefully you can trade. So see you tomorrow in the morning. Now the time is, why the time is midnight at 12:35. So I am doing the recording for beginners for education purpose. So please whoever watching without subscribing, please subscribe, it will be motivate me. So it will be encourage me also. So please kindly like and share and subscribe for more free videos. Thank you guys.